இன்று ஊடகங்களில் வைரலான செய்தி என்ன தெரியுமா? இலங்கையில் முன்னாள் கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சியை விளக்கும் நோக்கில் மக்களால் முன்னெடுக்கப்பட்ட மக்கள் போராட்டமான அரகளவில் போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்தபோது அன்றைய இலங்கையின் ஆளும் தரப்பு அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொத்துக்கள் மக்களால் ஆத்திரத்தில் எரிக்கப்பட்டது. இதில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்போது கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏன் இந்த மக்கள் போராட்டம் ஏற்பட்டது? நாட்டில் பணம் இருந்தும் பொருள் எரிபொருள் தட்டுப்பாடு, இன்னொரு பகுதியில் பணம் இல்லாமல் பசி பட்டினி தலைவிரித்து ஆடியதனால் இந்த போராட்டம் பீடித்தது. அன்றைய காலகட்டத்தில் ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று மக்களால் வலியுறுத்தப்பட்ட போதும் அவ்வாறு கலைக்கப்பட்டால் மீண்டும் மீண்டும் இவ்வாறு கலவரங்கள் ஏற்பட்டு ஒவ்வொரு ஆட்சியாளர்களையும் மக்கள் கலைத்துவிட முன்வருவார்கள் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. இதனால் ஒரு தற்காலிக இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை பொறுப்பேற்றார். அப்போது இருந்த ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே ஆட்சியை விட்டு வெளியேறினார். இதனால் நாடு ஒரு அளவு மீளெழுந்தாலும் நாட்டின் பொருட்கள் சேவைகளின் விலைகள் அதிகரித்த நிலையில் மக்களுக்கு பொருட்களும் சேவைகளும் கிடைக்க ஆரம்பித்தது. இதற்காக இந்த இடைக்கால ஜனாதிபதி ரணில் பெருந்தொகையான பணத்தை சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடனாக பெற்றுக்கொண்டார். இடைக்கால ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க ஆளும் தரப்பு அரசியல்வாதிகளின் ஆதரவிலேயே வெற்றி பெற்று இடைக்கால ஜனாதிபதி ஆகினார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவர் ஆட்சி பொறுப்பெடுத்த பிறகு இந்த மக்கள் போராட்டத்தினால் எரிக்கப்பட்ட அரசியல்வாதிகளின் சொத்துக்களுக்கு இழப்பீடு வழங்குவதாக குறிப்பிட்டார். இதன் போது மக்கள் தரப்பில் அதிக எதிர்ப்புகள் இருந்தது. அதாவது இந்த அரசியல்வாதிகள் மக்களின் பணங்களை முறையற்ற விதத்தில் அரசாங்கத்தில் இருந்து சுரண்டியே இவ்வளவு சொத்துக்களை சேர்த்தார்கள். ஆகவே இவர்களுக்கு இழப்பீடு வழங்கக்கூடாது என பலர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். நாட்கள் செல்லும் போது பெரிதாக விடயம் ஊடகங்களில் பேசப்படவில்லை. ஆங்காங்கே சில செய்திகளில் நஷ்ட ஈடு வழங்கப்பட்டது என்ற செய்தியே ஒரு சிறிய தலைப்பாக இடம்பெற்றது. ஏதோ ஒரு சிறிய தொகை கொடுத்திருப்பார்கள் என்று மக்கள் இச்செய்திகள் அலட்சியம் செய்துவிட்டனர். ஆனால் தற்போது வந்துள்ள அரசாங்கம் மீண்டும் இந்த பழைய விடயத்தை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தி இலங்கை மக்களை அதிர வைத்துள்ளது. அதாவது இந்த மக்கள் போராட்டத்தினால் சொத்துக்களை இழந்த அரசியல்வாதிகளுக்கு இழப்பீடாக பல லட்சங்களை கோடிகளை அள்ளி வழங்கியுள்ளது என்ற செய்தியை பாராளுமன்றத்தில் நேற்று வாசித்து இலங்கையின் 2 கோடி மக்களையும் வியக்க வைத்துள்ளது இந்த அனுர அரசு. 43 அரசியல்வாதிகளுக்கு சுமார் 122 கோடி ரூபாய் முன்னைய அரசாங்கத்தினால் இழப்பீடாக பங்கு வைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை அமைச்சர் நலிந்த ஜெயதிச என்பவர் விபரமாக பாராளுமன்றத்தில் வாசித்தார். இலங்கையில் ஒரு இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டால் அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய கூடிய இழப்பீட்டுத் தொகை ரூபாய் 25 லட்சம் மாத்திரமே என அமைச்சர் நலிந்த ஜெயதிலக்க குறிப்பிடுகிறார். மக்கள் போராட்டத்தினால் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையையும் பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகளின் பெயரையும் பாராளுமன்றத்தில் நேற்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச வாசித்தார். இந்த வகையில் தமிழ் பேசும் ஒரு அரசியல்வாதியின் பெயரும் அங்கு அடங்கியுள்ளது. இவர் புத்தள மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட அலிசப்ரி ரஹீம் ஆகும். இவ்வாறு வழங்கப்பட்ட இந்த 122 கோடியை பற்றி சிங்கள பத்திரிகையான லங்கா தீப இவ்வாறு கூறுகிறது. அதாவது முன்னாள் அமைச்சரான கேலிய டம்புக்வெல மற்றும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு சுமார் அதிகபட்ச தொகையாக 9 கோடி வழங்கப்பட்டதாக இப்பத்திரிகை குறிப்பிடுகிறது. மேலும் இச்செய்தியில் சிலர் உறுப்பினர்கள் நஷ்ட ஈடு வழங்கும் அதிகாரிகளை பயமுறுத்தி இத்தொகையை பெற்றுள்ளதாக செய்தித்தாள் குறிப்பிடுகிறது. இங்கு நாம் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இங்கு அதிக தொகையை பெற்ற ஹெலிய ரம்புக்வெல என்பவர் முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்து போலி மருந்துகளை தயாரித்து சம்பாதித்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் சிறையிலிருந்து வெளியே வந்து தற்போது நீதிமன்ற விசாரணையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இவரது சில சொத்துக்களை அரசாங்கம் தற்காலிகமாக முடக்கி வைத்துள்ளது என்ற செய்தி அண்மையில் ஊடகங்களில் வெளிவந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு கோரிய போது வேலைவாய்ப்பு வழங்க பணமில்லை என்றார்கள். ஆசிரியர்களின் சம்பள நிலுவைக்கு தீர்வு தாருங்கள் என்று போராடிய போது பணமில்லை என்றார்கள். விவசாயிகளுக்கு கடன் இல்லை என்றார்கள். அரசு செலவுகளை குறைக்க வேண்டும் என்றார்கள். 2048 வரை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நாடு வங்குரோத்து நிலையில் உள்ளது என்றார்கள். இறுதியில் அவர்களின் அரசியலை பாதுகாக்க வங்குரோத்தடைந்த நாட்டில் இந்த பணத்தை எங்கிருந்து பெற்றார்கள் என்ற கேள்வி நாட்டின் ஒவ்வொரு பிரஜையிற்கும் சிந்திக்க தோன்றியிருக்கும். நாட்டின் ஒரு ஏழை மகன் தனக்கு பீடித்துள்ள ஒரு நோய்க்கான மருத்துவத்தை பெற
எத்தனையோ சட்டதிட்டங்களுக்கு அடிபணிந்து எத்தனையோ கடிதங்களையும் அரசியல் பரிந்துரைகளையும் தூக்கிக் கொண்டு எத்தனை எதிர்பார்ப்புகளோடு மாதக்கணக்கிலும் ஆண்டு கணக்கிலும் காத்திருப்பவர்கள் நாட்டில் ஏராளம்.